ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்ற நாளுங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். பனி மலை போல் இருக்கிறதை பனி போல மாற்றுகிற கர்த்தர். ஆமென். பெரிய பிரச்சனை, பெரிய போராட்டம் நினைக்கிறீங்களோ, பார்க்க பெருசுதான், உண்மையிலே இது பெருசுதான், பனியாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட பெரிய தேவன். மலை போல் இருக்கிறதை பனி போல மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சுவிஸ் நாட்டில் பார்ன் என்கிற ஒரு மலை பகுதி இருக்கிறது. அதுல இருந்து ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி விடும். 900 அடி உயரம். 900 அடி உயரத்திலிருந்து நீர்வீழ்ச்சி விடும். பயங்கர தண்ணீர். ஆனா கீழே கிராமங்கள் இருக்கிறது. அப்ப நமக்கு யோசிக்க தோன்றும், இவ்வளவு பெரிய உயரத்திலிருந்து தண்ணீர் விழுந்தால் அந்த கிராமம் அழிஞ்சிருமே அப்படின்னு தான் நினைப்போம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அது காற்றுல பறந்து சின்ன சின்ன துகள்களா, இந்த குற்றால சீசன்ல எப்படி விடும், அது மாதிரி ஆசீர்வாதமானதாய் மாறிவிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகளுக்கு நேரம் வரும்போது ஆண்டவர் அதை லகுவாய் மாற்றுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களை, தேசத்தை சீரியர்கள் முற்றுகையிட்டார்கள். பயங்கரமா கூட்டம் வந்து முற்றுகையிட்டாங்க. வெளியே போக முடியாது, சாப்பாடு இல்லை, பிள்ளைகளை சமைத்து சாப்பிடுற அளவுக்கு பஞ்சம். ஆனா கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? ரதத்தின் இறைச்சலை, குதிரையின் இறைச்சலை கொண்டு பண்ணினார். அவங்க எல்லாத்தையும் போட்டு ஓடிட்டாங்க. பெரிய பாளையமா சுற்றி இருந்தவங்க எல்லாத்தையும் போட்டு ஓடிட்டாங்க. ஆகாரங்கள், அவங்களுடைய உடைமைகள், குதிரைகள் எல்லாத்தையும் போட்டு போயிட்டாங்க. நற்செய்தியை குஸ்தோகிகள் உள்ள போய் அறிவிச்சாங்க. பஞ்சம் ஆசீர்வாதமாய் மாறிவிட்டது. ஹல்லேலூயா. ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் சொன்னது போல நடந்தது. உங்களுடைய வாழ்க்கையில வருகிற பிரதிகூலங்களை ஆண்டவர் சாதகமாய் மாற்றப் போகிறார். பார்த்து பயந்துராதுங்க. ஐயோ, இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை தாங்க முடியும், லகுவாய் மாற்றுவார். எனக்கு ரொம்ப பிடித்தமான பகுதி உண்டு. அப்போஸ்தலர் 27 ஸ்தோத்திரம். தப்பி கரை சேர முடியாது எண்ணினார்கள். ஆனா அந்த அதிகாரத்துடைய கடைசி பகுதியில் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். தப்பி கரை சேர முடியாது என்று எண்ணினார்கள், எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்ல. பிரைஸ் தி லார்ட். glory be to God. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் சொன்ன வசனத்தை வாசிக்க கேட்கலாம். வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். வெள்ளம் போல, ஆமென். சத்துரு வரும்போது, உங்களுக்கு விரோதமா வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஆமென். மலை போல வந்ததை பனி போல மாற்றுவார். விசுவாசிங்க, ஏசப்பா அப்படி செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கிருபைகளோடு கூட இருப்பதாக விசுவாசிங்கள். முன்னேறுங்கள். ஜெபிக்கலாமா? தகப்பனே, போராட்டம் பிரச்சனை சோர்ந்தது போல் மலை போல் வருகிறது. ஆண்டவரை பனி போல மாற்றுவீராக. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. அந்த பார்ன் மலையிலிருந்து விழுகிற சுவிஸ் நாட்டில் இவ்வளவு பெரிய உயர்ந்து விழுகிற தண்ணீர் அந்த பனிச்சிதறலாய் போய் அழகாய் மாறுகிறது போல பிரச்சனையை மாற்றுங்க ஆண்டவரே. பிரதிகூலங்களை அனுகூலமாய் மாற்றும். நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும். ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு நாளுடைய கிருபை உங்களை தாங்குவதாக. God bless you. Have a nice day.